நம்மளில் பெரும்பாலான பேருக்கு காரைக்கால் மாங்கனி திருவிழானா மாங்கனி இறத்திற நிகழ்ச்சி தான் பெரும்பாலான பேருக்கு தெரியும். ஆனால் அதை விட இரவு முழுவதுமே ஏகப்பட்ட திருவிழாக்கள் நடக்குங்க. அதை பற்றி எல்லாருக்கும் தெரியாது. அதை பற்றி நம்ம சேனலில் நிறைய காணொலிகள் இருக்குது, பாருங்கள். இரவு அவதிப்படையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீதியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப்பல் வீதியுலாவாக வரத்துக்கு தயாராகுங்க. அது என்னன்னா, பரமபக்தர் கப்பலுக்கு போவார் இல்லைங்களா, அந்த கப்பல் தான். அவருக்கான சீரெல்லாம் வரும். அவருக்கு 2வது திருமணம் நடக்கும் இல்லைங்களா. ஏன்னா காரைக்கால் அம்மையாரை தான் அவர் அந்த மாங்கனி திருவிளையாடலில் தான் காரைக்கால் அம்மையாரை அவர் தெய்வமாக பார்ப்பார். அதனால் நான் இதுக்கப்புறம் அவன் கூட வாழ முடியாது, நீ தெய்வம், அவன் கூட நான் கணவராக இருக்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2வது திருமணம் பண்ணிக்குவார். அந்த திருமண நிகழ்ச்சியும் இரவு நடக்குங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் மறுபடியும் கப்பலுக்கு போவார். அந்த கப்பலுக்கு போகிற நிகழ்வு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே காரைக்காலில் இந்த நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா இரவில் நடக்கும். பரமபக்தர் அவர் கப்பலுக்கு போகிற அந்த நிகழ்ச்சி அதெல்லாம் ஊர்வலமாக நடக்கும். அதுக்கப்புறம் இவர் 2வது திருமணம் பண்ணிக்கினார் இல்லைங்களா, அவங்க அப்புறம் பரமபக்தர், அவருடைய குழந்தை, இவங்க எல்லாரும் காரைக்கால் அம்மையாரை சந்திப்பாங்க. அந்த நிகழ்ச்சி இதில் நடக்கும். இந்த திருவிழாவிலேயே அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நடக்கக்கூடிய காட்சி கொடுத்தல். காரைக்கால் அம்மையார் பேய் உருவமாக காட்சி கொடுப்பாங்க. அந்த காணொலி நான் அடுத்து பதிவிடுறேன். இதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நம்ம மற்றொரு காணொலியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.